Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி சென்டம் சேலஞ்சுக்கான டே 3க்கான வீடியோஸ் தான் இது. ஆல்ரெடி 1 and 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் சென்டம் பயாலஜி சென்டம்னு இருக்கும். அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. 1 and 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டே 3க்கான கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாட்னி நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். டெய்லியும் சொல்கிற கொஷின்ஸ் வந்து கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மிட்டம் எக்ஸாம் படிக்கிறதுனால இதே கொஷின் படிச்சுருங்க. காலாண்டு, அரையாண்டு, ஈவன் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க. சரிங்களா, நானுமே உங்களுக்கு எழுதி தான் பண்ணுறேன். சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் தான். சரிங்களா, நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சிம்பிளாக எழுதிங்க. கண்டினியூஸாக பார்த்துருவாங்க. கொஷின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து சாப்டர் 1 தான் பார்த்துட்ருக்கோம், பாட்னி அண்ட் சுவாலஜி. ஃபஸ்ட்டு 3மே சரிங்களா, டே 1, 2, 3 இது எல்லாமே பாட்னிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது சாப்டர் 1லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் அது எல்லாமே பார்த்து படிச்சுருங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போலன் கிட் அப்படிங்கிறது 3 மார்க்ஸு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது என்ன எத்தனை மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 5 மார்க்ஸும் 2 மார்க்கு 3 மார்க் எல்லாம் மிங்கிள் பண்ணி தான் சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சேவ் ஆகும். சரிங்களா, எல்லாமே 2 மார்க்காகவும் சொல்லாமல் எல்லாமே 3 மார்க்காகவும் சொல்லாமல் ஈவனாக தான் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுருங்க. அதுக்கடுத்து முதிர்ந்த மகரந்தூளோட அமைப்பு. சரிங்களா, மெச்சூர் போலன் டயக்ராம், அந்த வட்டம் போட்டு எக்ஸைன் இன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஏன்னா ஒரு சில டைம் காலாண்டு அரையாண்டில் கேட்குறாங்க. இந்த வாட்டி பப்ளிக் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸெப்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில டைம் கேட்காத டயக்ராம் தான் பப்ளிக்கில் கேட்குறாங்க. அதனால் சரிங்களா, சூழலின் அமைப்பை விவரி, எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். சரிங்களா, இது வந்து படம் வரைஞ்சு பாகம் குறிச்சிங்கன்னா 3 மார்க்கு, படத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸ். அது கொஞ்சம் பிக் கொஸ்டின் தான், பெருசாக இருக்கும். இருந்தாலும் அதில் நிறைய 2 மார்க்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா எண்டோதீலியம். வாட் இஸ் எண்டோதீலியம் அப்படிங்கிற கொஸ்டின். நம்ம வந்து ஆன்சர் படிக்கிறப்ப எண்டோதீசியம் அப்படின்னு ஒரு கொஷின் படிப்போம். அது வேறு, எண்டோதீலியம் வேறு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறது இந்த மீனிங்கில் தான். நல்லா படிச்சிருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மார்க்ஸ் குறையும். அது காரணம் எண்டோதீசியத்தை ஆன்சர் எடுத்து எண்டோதீலியத்தில் எழுதிப்பாங்க. எண்டோதீலியம் வேறு, எண்டோதீசியம் வேறு. அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சூழின் வகை. இது ஒரு 5 மார்க் கொஷின். டைப்ஸ் ஆஃப் ஓவியல் நிறையா டைப் இருக்கும், ஒரு 5 டைப்பு. அது எல்லாமே படிச்சிருங்க. நேர் சூழ், தலைகீழ் சூழ், கிடைமட்ட சூழ், இந்த மாதிரிலாம் வரும். அது எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா, மோஸ்ட்லி பாட்னி இது தான். அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்த்திங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே சொல்லியாச்சு. ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக் கொஷின் எல்லாமே படிச்சிருங்க. ஆல்ரெடி சொன்ன கொஷின்லேயே பாதி கவராக இருக்கும். புக் பேக்கு நமக்கு ஒரு 4-5 கொஷின் தான் இருக்கும். சரிங்களா, அது எல்லாமே கவர் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பயோசுவாலஜிக்கு சாப்டர் 2லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து படித்தாலே போதும், மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிடும். சரிங்களா, அதனால் சுவாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிச்சுங்க. ஃபஸ்ட் லெசன் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, பியூர் சயின்ஸாக இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி படிங்க. அதில் ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக உண்டு பியூர் சயின்ஸுக்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 மார்க்குக்கு அளவுக்கு கொஷின் உண்டு. அதனால் ஃபஸ்ட் லெசனை வந்து தரவு பண்ணி எந்த கொஷினும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அல்லது வீடியோ லிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி நடந்த மிட்டம் கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து பாருங்கள், மாடல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா, அல்லது வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.